இன்றைக்கி நம்ம பார்க்குற பெரிய பில்லியனர்ஸோ செலிப்ரிட்டிஸோ சயின்டிஸ்ட்டோ யாரோ ஒருத்தங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களோட வளர்ச்சி. அந்த வளர்ச்சினால தான் அவங்க ஃபேமஸாக இருக்கிறாங்க. அந்த வளர்ச்சி எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட திறமையோ அவங்களோட பொட்டென்ஷியல் யாரோ ஒருத்தங்க வந்து பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு இவனுக்கு வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம், இவன் வச்சுருந்தோம் அப்படின்னா இவன் கூட சேர்ந்து நம்மளும் வளரலாம், இவனும் வளருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மார்க் ஜுகர்பர்க் எடுத்துக்கோங்க, எலான் மஸ்க் எடுத்துக்கோங்க, எல்லாருமே வந்து தன்னோட பணத்திலேயே பணக்காரன் ஆயிருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா முடிஞ்சிருக்காது. ஸோ யாராவது ஒருத்தவங்க அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அது மாதிரி வந்து எனக்கு வந்து கோஃபவுண்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஒன்றும் இல்லை, நிறைய கம்பெனிஸ் நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸில் வந்து எனக்கு கோஃபவுண்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அந்த கம்பெனியோட சிஇஓஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நான் பண்ணின ஒரு சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இது வந்து நம்ம லைஃப்பை மாற்றுறதுக்கு உங்களுக்கு வந்து இட் குட் பி அ பிரேக்கிங் பாயிண்ட், ரொம்ப ஈஸியான பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வெல்கம் டு ரகுலன்ஸ் இன்சைட்ஸ். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஒரு வேலைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போகணும், பெரிய கம்பெனிக்கு போகணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற நியூஸ் என்னென்னா, ஆரக்கிள்லேருந்து, மைக்ரோசாஃப்ட்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து நிறைய கம்பெனிஸில் வந்து 5000 பேர் அமைச்சிட்டாங்க, அமேசானில் 17000 பேர் அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி நிறைய பேர் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து ஸ்கூலில் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, அண்டு காலேஜஸில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க, அண்டு ஒரு டாப் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. காலேஜ் முடித்த உடனே வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து அந்தமாரி ஜாயின் பண்ணியிருப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக வந்து ஒரு 20 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து ஆரக்கிளோ ஆட்டோடெஸ்க்கோ ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப வந்து ஒரு பெரிய பேச்செக்கில் இருக்கிறப்ப வந்து தம்பி இனிமேல் நீ கிளம்பு, உனக்கு இவ்வளோ காசுலாம் நான் கொடுக்க முடியாது, அடுத்த யங்கர் பர்சனை நான் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறேன், கம்மி சேலரிக்கு ட்ரெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பெரிய லோன் இருக்கும், பெரிய வீடு வாங்கியிருப்பாங்க, பெரிய லோன் இருக்கும், பெரிய கார், நல்ல காரை வாங்கியிருப்பாங்க, அதுக்கு லோன் இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருப்பாங்க. இவ்வளோ தூரம் வந்து லைஃப்பில் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி இவ்வளோ ஏர்ன் பண்ணியுமே வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யாரையோ ஒருத்தவங்க, உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது, அதை வந்து சோம்பேறித்தனமாக வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு நான் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் அதை வச்சு என்ன நான் உருவாக்கிக்க மாட்டேன், எனக்கான ஒரு விஷயத்தை நான் உருவாக்க மாட்டேன் அப்படின்றதுல நம்ம சோம்பேறித்தனமாக நீங்கள் சொல்லலாம். அது வந்து இப்படி சொன்னால் சோம்பேறித்தனம் வந்து அஃபண்ட் ஆகாதீங்க. பட் பாயிண்ட் இஸ் தட் ஆக்சுவலி ட்ரூவாக அதுதான். ஏன்னா தனியாக போய்ட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. நீங்கள் வீம்புக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள், முடிக்காது. 99% வில் ஃபெயில். ஸோ அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ திறமை, உழைப்பும், புத்திசாலித்தனத்தெல்லாம் வச்சு நம்மளை வச்சு எவனோ ஒருத்தன் காசாக்குறான், நம்மளை வச்சு காசாக்கிறதுல நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நாங்கள் உழைப்பு தான். அங்கே நான் சொல்லலாம், என் கம்பெனியில் 12 மணி நேரம் வேலை செய்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் மேட்ரு கிடையாது. நீங்கள் சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த 12 மணி நேரத்தையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு பாருங்கள், அப்போ தெரியும். ஸோ அப்போ அந்தமாரி பண்ணாததோட விளைவு தான் வந்து இந்தமாரி வந்து 15 வருஷம் 20 வருஷம் யாரோ ஒருத்தங்களுக்கு வேலை செஞ்சு திடீர்னு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறதுக்கான சிச்சுவேஷன். பிகாஸ் த கம்பெனிஸ் டோன்ட் லவ் யூ. அவங்க வந்து தே பே ஃபார் யுவர் ஸ்கில். உங்கள் ஸ்கில்லு வந்து இன்னொருத்தவங்க அதே விட கம்மியான விலைக்கு கொடுக்குறான் அப்படின்றப்ப அதை வாங்கிட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை தவிர தெர் இஸ் லிட்ரலி நத்திங் மோர். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதே கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தரை வந்து சுந்தர் பிச்சை அப்படின்ற ஒருத்தரை வந்து சிஇஓ ஆக்குறாங்க. அதேமாரி இப்போ வந்து டிசிஎஸில் வேலை செஞ்ச ஒருத்தரை வந்து இப்போ சிஇஓ, ரிட்டையர் ஆகிற சிஇஓ வந்து அந்த கம்பெனி 20 வருஷமாக வேலை செஞ்சவர். ஸோ அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பாமல் அவங்களுக்கு நிறைய சேலரியும் கொடுத்து அவங்க சிஇஓவோ, விபிஓவோ, டைரக்டராகவோ ஆக்கிறதுக்கான ரீசன் என்ன, எக்விட்டி கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன, அவங்க என்னென்ன விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கன்சிஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கன்சிஸ்டன்சி கைஸ். நீங்கள் வந்து என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறதுனா, ராகுல் நீங்கள் வந்து எப்படி இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றது, அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா காம்பவுண்டிங். உங்கள் எஃபர்ட்டை வந்து காம்பவுண்டிங் பண்ணணும். அதாவது இன்றைக்கி நான் வந்து ஒரு வேலை செய்கிறேன், எனக்கு இன்றைக்கி நல்லா ஆர்வமாக இருக்குது, இன்றைக்கி நான் செய்கிறேன், நாளைக்கு ஆர்வமாக இருக்குது செய்கிறேன், அதுக்கு அடுத்த நாள் எனக்கு ஏதோ ஒரு மூடு சரியில்லை, ஏதோ ஒரு கோவம், ஏதோ ஒரு கஷ்டம், எனக்கு அது செய்யணும்னு பிடிக்கல அப்படின்றதுனால நான் விட்டுடுறேன். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் நான் செய்கிறேன், திரும்ப ஒரு வாரம் கழித்து திரும்ப எனக்கு ஒரு மூடு சரியில்லை, நான் விட்டுடுறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்சிஸ்டண்டான பர்சன் தான், பட் எல்லா கன்சிஸ்டண்டான பர்சனுக்குமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த டவுனில் நீங்கள் விடுற ஒரு சில விஷயம் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆர்வத்தில் கொஞ்ச நாள் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் சரியாக பண்ண மாட்டேங்கிறீங்க, மற்றவங்க மாதிரி தான் அப்படின்ட்டு உங்களை வந்து ஒரு ரெகுலர் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு பாக்ஸில் போடுறதுக்கான ஒரு இடத்த நீங்களே கொடுத்துருவீங்க. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எஃபர்ட்டை வந்து காம்பவுண்டிங் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ நான் பண்ணுறேன் அப்படின்னா, இது ரகுலன்ஸ் இன்சைட்ஸோட 3வது வீடியோ. அண்ட் இதுக்கு முன்னாடி 2 வீடியோ பண்ணியாச்சு, இதுக்கப்புறமும் பண்ணுவேன், இதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். இந்த சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனால் இது எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். ஒரு ½ டே 1 டேக்குள்ளார என்னோட இந்த ஒரு மாதத்துக்கான எஃபர்ட் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு, ஸோ தட் அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணிவிடுவேன். பட்
இது வந்து எஃபர்ட். இந்த எஃபர்ட்டை காம்பவுண்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே இப்போ இன்றைக்கிலேருந்து நான் ஒரு வாரத்துக்கு 7 வீடியோ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா 7 வாரத்துக்கு எனக்கு எஃபர்ட் தேவையில்லை. நான் எஃபர்ட் போடாட்டியும் 7 வாரமும் நான் 7 நாளுமே வந்து நீங்கள் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நான் கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் 8வது நாள் அன்றைக்கி கரெக்டாக நான் வீடியோ திரும்ப போடணுன்ற சுச்சுவேஷனில் அப்போ நான் வந்து எனக்கு ஏதோ ஒரு மூடு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை பர்சனல் ஒர்க், ஏதோ ஒன்று வீடியோ போட முடியல அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு நான் இன்கன்சிஸ்டண்ட்டாக தெரிவேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி 7 வீடியோ கொடுத்துட்டேன்ல, இதோடு நிற்க மாட்டேன். அடுத்த நாளைக்கு வந்து ஒரு 3 வீடியோ கொடுப்பேன், அதுக்கு அடுத்த நாள் 2 வீடியோ கொடுப்பேன், அதுக்கு அடுத்த நாள் 1 வீடியோ, திரும்ப அதுக்கு அடுத்த நாள் 5 வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கான வேலையை வந்து இன்றைக்கி நான் செய்ய மாட்டேன். இன்றைக்கி நான் செய்கிற வேலை வந்து 7 நாள் கழித்து அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்படியே நான் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஒரு நாள் வந்து இன்றைக்கி நான் செய்கிற வேலை வந்து 3 மாதம் கழித்து நீங்கள் பார்க்குற ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இது வந்து காம்பவுண்டிங். ஸோ அப்படின்னா வந்து நடுவில் நான் எங்கெல்லாம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, எனக்கு திடீர்னு ஒரு வேலை இருந்திருக்கும், எனக்கு திடீர்னு கேம் விளாடணும்னு தோடும், நான் திடீர்னு வந்து படுத்து தூங்க நினச்சிருப்பேன், எதுவும் நான் நினச்சிட்ருக்கலாம். என்ன நினச்சாலும் சரி, என்னோடய ப்ரொஃபஷ்னல் இமேஜோ என்னை பற்றியான ஒரு இமேஜோ உங்களுக்கு வந்து ஒரு இதுவும் வராது. என்னோடய வீடியோஸ் எதுலையா ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் போய் பார்க்கலாம், இன்சைட்ஸ்லையோ, ஆஸ்க்ரகுலன்லையோ, இன்ஸ்டாகிராம்லையோ, லிங்க்டின்லையோ எதுலையாவது ஒன்று வந்து என்னோடய கண்டென்ட் ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அந்த கண்டென்ட்டை அன்னைக்கு நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ அது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணது. அது எல்லாத்தையும் ஸ்கெடியூல் பண்ணி, எடிட் பண்ணி, தம்ப்நெயில் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்தமாரி உங்கள் எஃபர்ட்டை வந்து காம்பவுண்டிங் பண்ணணும். இந்த காம்பவுண்டிங் பண்ணினீங்க அப்படின்னா முக்கால்வாசி பீப்புள் வந்து தேர் ஆவரேஜ், அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்துலேயே வந்து நீங்கள் ரொம்ப கிளியராக தெரிவிங்க ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து உங்களோட அப்பியரன்ஸ் வந்து இட்ஸ் யுவர் பிஸ்னஸ் கார்டு. ஸோ நீங்கள் வந்து எப்படி உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து இட் பிளேஸ் எ மேஜர் ரோல். இது வந்து நம்ம இந்தியன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து நம்மளை வந்து எப்படி நம்ம காட்டிக்கணும் அப்படின்றதுல வந்து நம்ம ரொம்ப மெனக்கிட மாட்டோம். எஸ்பெஷலி சவுத் இண்டியன்ஸ் வந்து ரொம்ப ஷையாக இந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப மெனக்கிடவே மாட்டாங்க. வேறு நம்ம நார்த் இந்தியன் நண்பர்கள் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, ஃபிட்டாக வச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை ரொம்ப பண்ண மாட்டோம். நம்ம வந்து நல்லா வேலை செய்வோம், நம்ம டாக்டராகவும் இன்ஜினியராகவும் எல்லாம் பண்ணுவோம். பட் இதை சேர்ந்து இது கூடவே நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத கோட்டை விட்டுருவோம். ஸோ அதனால் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஃபிட் ஆகிற சைஸில் டிஷர்ட் வாங்குறது. அதேமாரி டிஷர்ட் ஃபேட் ஆனதுக்கப்புறம் அதை போட்டாக்கா நம்மளுக்கு எதுக்கு தூக்கி போகணும், நல்லா தானே இருக்குது அப்படின்ற உங்கள் சிம்பிளிசிட்டியை வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. பட் வெளியில் வந்து ஆஃபீஸ்க்கு வரப்போ, ஏதோ ஒரு இடத்துக்கு வரப்போ, ஏதோ சின்னதாக தையல் பிரிஞ்சிருக்கும், ஏதோ ஒன்று பறிஞ்சிருக்கும் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அபவுட் சிம்பிளிசிட்டி, இட் இஸ் அபவுட் கேர்லெஸ்னஸ். உங்களுக்கு வந்து ஒரு அக்கறை இல்லை. நீங்கள் நினச்சிக்கலாம், அப்போ வந்து டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர், புக்கை உட்காந்து படிங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் புக்கை வந்து படிக்கிறதுக்கு டைம் கிடையாது. உங்களை வந்து ஒரு தாண்டி போகிற வழியில் வந்து ஒரு சிஇஓ பார்த்துருப்பார். அவர் பார்த்துட்டு தேல் ஜட்ஜ் பீப்புள். நீங்கள் போட்டிருக்கிற வாட்சிலேருந்து, ஷூலேருந்து, பெல்ட்டிலேருந்து தேல் ஜட்ஜ் பீப்புள். இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் வந்து அதெல்லாம் அழகாக இருக்கணும், ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு வாட்ச் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் ரொம்ப ஆடம்பரத்துக்கு அலையிறன்னு அர்த்தம் கிடையாது. அந்த 10 லட்ச ரூபா வாட்சை ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒர்த்தாக இருக்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒருத்தர் வந்து ஆப்பிள் ஐவாட்ச் போட்டிருப்பார், விச் இஸ் பேசிக்லி ஒரு 50,000 60,000 இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் 10 லட்ச ரூபா ஒரு வாட்ச் போட்டிருக்கீங்க, இல்லை 1 கோடி ரூபா வாட்ச் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா நேச்சுரலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு முடிஞ்சால் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு வாட்ச் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டுட்டு அதை நீங்கள் போனீங்க அப்படின்னா யூ வில் அட்ராக்ட் பீப்புள் அண்ட் தே வில் பி ஆஃப் த சேம் ஸ்கேல். அப்போ வந்து உங்கள்கிட்ட பிஸ்னஸ் ஸ்டாக் வரும். ஓகே, ஒரு 10 crore ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் தே நோ தட் யூ ஆர் ஹேவிங் அ பொட்டென்ஷியல். ஒரு 10 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஒரு வாட்ச் கையில் போடுறீங்க அப்படின்னா ஒரு 100 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணுறவன் தான் 10 கோடி ரூபாய்க்கு ஒரு வாட்சை கையில் போடுவான். அப்போ 100 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணுறவனுக்கு அந்த 100 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணுன்ற இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார போக தெரியும். நீங்கள் போய் கேளுங்களேன், ஒரு 5 லட்ச ரூபா பர் இயர் ஏர்ன் பண்ணுறவன்ட்ட போயிட்டு 50 லட்ச ரூபா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவன் ஏதோ ஒரு ஐடியா சொல்லுவான். அதையே நீ செஞ்சு எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு தெரியாது. அவனை எவ்வளோ நீங்கள் வந்து அடித்து போட்டு கேட்டாலும் அவனுக்கு தெரியாது, அவனால் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு ப்ராக்கெட்லேருந்து இன்னொரு ப்ராக்கெட் போகிறது அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஸோ அப்போ இந்தமாரி ஒரு சில விஷயங்கள், எஸ்பெஷலி இந்த ப்ரெசன்டபிலிட்டி அப்படின்றது வந்து யூ பேசிக்லி யுவர் பிஸ்னஸ் கார்டு. உங்களை பார்த்த உடனே வந்து பீப்புள் ஷுட் கெட் அன் ஒப்பீனியன். ஓகே, எப்போவுமே இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, தலை எப்போவுமே வந்து கொஞ்சம் ட்ரிம்டாக வச்சுக்கோங்க. அண்டு மாதத்துக்கு நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸு, இந்த சேல்ஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக ஹேர் கட் பண்ணுவாங்க. தலையை டை அடிக்கிறதோ ஏதாவது ஒன்று பண்ணுறதோ, மேக்கிங் ஷோர் தட் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஃப்ரேமை வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரெசென்டபுளாக வச்சுக்கிற ஒரு விஷயம். உங்களோட தாடியை ட்ரிம் பண்ணுறதோ இந்தமாரி உங்கள் இதை வச்சுக்கிறது, ஜிம்முக்கு போய் உங்களோட உடம்பை வந்து கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கிறது. இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் நீங்கள் 6 பேக் வச்சுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பேசிக்லி இட் ஷோஸ் தட் யூ ஆர் சீரியஸ், யூ ஆர் அ ப்ரொஃபஷ்னல். நீங்கள் வந்து அங்கே வந்து யூ ஆர் தேர் டு பர்ஃபார்ம். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் வந்து உடம்பை பற்றி அக்கறை எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அவர் வந்து ரொம்ப
லெட்ஸே வந்து ரொம்ப பெர்மனாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் ஆனால் அந்த செய்கிற வேலை வந்து அவர் போகிற ரோல் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறாரு. அது வந்து நிறைய ஃபீல்டு ஒர்க் இருக்குது. நிறைய அங்கே ஏறணும், இங்கே இறங்கணும், பஸ்ஸில் போகணும், ட்ரெயினில் போகணும், ஃப்ளைட்டில் போகணும், காரில் போகணும், எப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் மாறி 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 அலையணும். இவ்வளோ குண்டாக இருக்கிறவர் வந்து எப்படி அந்த வேலையை வந்து ஆக்டிவாக செய்வார் அப்படின்ற கேள்வி வருமா வராதான். இன்னொருத்தர் வராரு அதே வேலைக்கு, 2 பேருக்கும் ஈக்குவல் ஸ்கில் செட், ஆனால் அவர் ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறார், ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாரு. அப்படின்றப்ப யாருக்கு அந்த வேலை கொடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. இது வந்து சேல்ஸ் ஜாப்னு கிடையாது. நீங்கள் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் சரி, இட் பேசிக்லி வென் சம்மன் இஸ் ஃபிட் அப்படின்றப்ப அவர் வந்து உங்களோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். பேசிக்லி அவரோட உடம்பு வந்து அவருக்கு ஒத்துழைக்கும், உங்களுக்கு உங்கள் உடம்பு ஒத்துழைக்காது. ஸோ இது நீங்கள் வந்து சொல்லலாம், அது பாடி ஷேமிங் அப்படிலாம் சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கலாம். பட் டெக்னிக்லி வந்து இட் இஸ் பேசிக்லி யூஆர் ஷோயிங் தட் யூஆர் கேப்பபிள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. ஸோ அதுமாதிரி பி ப்ரெசென்டபிள். அந்தமாரி நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நல்ல ட்ரெஸ்ஸு போடுறது, நல்ல பிராண்டட்னா நீங்கள் எக்ஸ்பென்சிவாக வாங்கணும் அவசியம் கிடையாது. பேசிக்லி யூ கேன் ஃபர்கெட் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பிராண்டு போட்டால் நான் பெருமையாக தெரிவேன், நான் பெரிய ஆளாக தெரிவேன் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு எக்ஸ்பிளைன் டு பீப்புள் தட் யூ ஆர் வேல்யூபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அதை சொல்லணும், வாயை திறந்து சொல்ல தேவையில்லை. யுவர் பிராண்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். நீங்கள் சொல்லலாம் பில்கேட்ஸ் வந்து வேல்யூபிளாக போடலையே அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பில்கேட்ஸ் வந்து பில்கேட்ஸ்னு ஆகிறது, ஒரு ஆளாக ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஹீ இஸ் நோபடி. பட் இன்றைக்கி வந்து ஹீ இஸ் த பிராண்ட். ஸோ அதனால் வந்து அவர் எந்த பிராண்டும் போட்டு தான் அவருக்கு வந்து பெருமை தேடிக்கணும், அவர் யார் அவ்வளோ வேல்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்தமாரி ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து எப்போவுமே ஒரு நல்ல வாட்ச் போடுங்க. நீங்கள் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களுக்கான நல்ல ட்ரெஸ்ஸு, உங்களை நல்ல க்ரூமிங் பண்ணிக்கோங்க. டியோட்ரண்ட் மறக்காமல் போடுங்க. நிறைய இந்தியன்ஸ் பண்ணுற பிரச்சனை அதுதான். நம்ம மேலே ரொம்ப ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நம்ம ட்ரோல் பண்ணுறது, பூப்ஜித்துன்றது, இந்தமாதிரி விஷயம்லாம் அதுக்கான காரணம் வந்து இந்த டியோட்ரண்ட் விஷயத்தில் வந்து பிரச்சனை பண்ணுறது, நம்ம வந்து சரியாக யூஸ் பண்ணாதது, டாய்லெட்ஸை ஒழுங்காக வந்து க்ளீனாக வச்சுக்காதது, இந்தமாரி விஷயம் தான். ஹேபிட்ஸ், இந்த நோ ஸ்பீக்கிங், இந்தமாரி நிறைய ஹேபிட்ஸ், இந்தமாரி கெட்ட சின்ன சின்ன ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுறது. இதனால் நம்ம எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நம்மளுக்கான மரியாதை கிடைக்காதது, நம்மளை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறதுக்கான காரணம் இதுவாகிடுது. அண்ட் அதேமாரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுன்றப்ப நான் சொன்ன மாதிரி பர்சனல் க்ரூமிங்கு, நல்ல ட்ரெஸ்ஸு, ஒரு நல்ல வாட்ச்சு, நல்ல பெல்ட்டு, நல்ல ஷூவு, நல்ல சாக்ஸ், எஸ்பெஷலி சாக்ஸும் கூட. ஸோ இந்தமாரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் குறை வைக்காதீங்க. நீங்கள் நல்ல கார் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாமே கூட வெயிட் பண்ணட்டும், பதில் இதை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்லா பேசுகிறதுக்கான திறமைன்றது வந்து இட் இஸ் லைக் நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் கார்டு. ஓகே, பிஸ்னஸ் கார்டை மட்டும் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் ஆகுமா? நடக்காது. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தங்க அந்த பிஸ்னஸை பற்றி ப்ரொமோட் பண்ணணும், சேல்ஸ் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், வாயை திறந்து பேசணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஆர்டிகுலேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய ஃபவுண்டர்ஸ் வந்து இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேஷன் ட்ரைனிங் போவாங்க. எப்படி பேசுகிறது, எப்படி சேல்ஸ் பிச் பண்ணுறது, எஃபெக்டிவாக எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்து அதுக்காக தேடி அலைஞ்சி போயிட்டுருக்காங்க. நல்ல ஹை வேல்யூ கோர்சஸ்லாம் தேடி போய் படிக்கிறாங்க. ஸோ அந்தமாரி இதை நீங்கள் வளர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிற, பேசணும்னு நினைக்கிற சான்ஸ் கிடைக்கிற இடத்துல வந்து கூச்சப்பட்டுட்டு நிற்கிறத விட எந்திரிச்சின்னு போய் பேசுங்க. கிண்டல் பண்ணால் பரவாயில்ல. இன்றைக்கி காலேஜில் கிண்டல் பண்ணுறவங்களும், ஸ்கூலில் கிண்டல் பண்ணுறவங்களும் வந்து இன்றைக்கி எங்கே இருக்காங்க? என் கூட இருந்தவங்கலாம் வந்து இன்றைக்கி யாரோ எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. ஸோ அவங்கள போய் நான் டெய்லி மீட் பண்ணுறது கிடையாது. அவங்க கிண்டல் பண்ணுறது என்னென்ன கொல்லவா போகுது, இல்லை தடையாக இருக்க போதா? ஸோ அந்தமாரி அதெல்லாம் வந்து இட் ஷுட் மியூட்டட். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் கண்ணுக்கே தெரியக்கூடாது. நீங்கள் அங்கே போகிறது வந்து எனக்கு பேச்சு திறமையாக வளர்த்துக்கிறதுக்கு, எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் போகிறதுக்கு போய் அவ்வளோதான், அதை செஞ்சு முடிங்க. அண்ட் அதேமாரி உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து இந்த கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து டெக்னாலஜி பற்றி படிச்சுக்கிறதா இருக்கட்டும், தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறைய. ஏன்னா நீங்கள் பேசுகிற டெப்த்து வந்து வில் கிவ் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் பேசுகிறப்ப வந்து சர்டிஃபிகேட்டெல்லாம் பின்னாடி கட்டி தொங்க விட முடியாது. நான் பாரு வந்து மெக்கட்ரானிக்ஸில் படிச்சிருக்கிறேன், ரோபோட்டிக்ஸில் படிச்சிருக்கிறேன், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன், MBA முடிச்சிருக்கிறேன் இப்படின்ட்டு ஒரு 10 சர்டிஃபிகேட்டை கட்டி உங்கள் பின்னாடி தொங்க விட முடியாது. அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் பேசுகிற விதத்தில் வந்து ஒரு டெப்த் இருக்கணும். ஒரு டெக்னிக்கலாக ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறீங்க, இப்போ பிளாக் செயினை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னா என்ன, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னா என்ன அப்படின்ற மாரி அதுக்குள்ளார கொஞ்சம் போகிறது, அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறது. இப்போ சிவில் இன்ஜினியரிங்னா வந்து ஓகே ப்ரீகாஸ்ட்டு, ப்ரீஃபேப்னா என்ன, இதெல்லாம் வந்து எதுக்கு வந்து இந்த பிரிட்ஜ் கர்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹவுசிங்கில் கூட வந்து 3D பிரிண்டிங் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, என்ன கான்க்ரீட் மேஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை பேசினாலும் அதில் ஒரு டெப்த்து வந்து நேச்சுரலாக இருக்கணும். பட் ரொம்ப ஜார்கன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த டெப்த் என்னென்னா they'll give a கான்ஃபிடன்ஸ். உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். சரி, இவருக்கு விஷயம் தெரியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறப்ப வந்து இந்த எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது. நல்லா ப்ரெசென்டபுளாக இருக்கிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்கிறீங்க, யூ நோ ஹவு டு செல். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் சேல்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, யூ ஷுட் நோ ஹவு டு செல். டெக்னிக்கல் பர்சனாக இருந்தாலும் சரி, யூ ஷுட் நோ ஹவு டு செல். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரீ சேல்ஸ் ரோல்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கோஃபவுண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துச்சு. ஸோ இந்த எல்லா கேப்பபிலிட்டிஸ் இருந்தாலுமே சரி, நெக்ஸ்ட்டு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான திங் என்னென்னா ஒர்க் எத்திக்ஸ். இன்றைக்கும் வந்து என்னை சுற்றி நான் வேலை செஞ்ச கம்பெனிஸ் எதை எடுத்து பேசினாலும் சரி,
எல்லா கம்பெனிலையும் என்னை பற்றி அவங்க வந்து திட்டினா கூட சரி, எந்த விஷயம் திட்டினாலும் சரி, என்னை பற்றி எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய ஒர்க் எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் 200% கமிட்டட். அதாவது எனக்கு ஒரு கம்பெனி சைடில் இருந்தாலும் சரி, நான் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா என்னோடய எம்ப்ளாயி கான்ட்ராக்டில் நான் எந்த கம்பெனி ரன் பண்ணுறேன், அதில் என்ன சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே அதில் சொல்லிவிடுவேன். அண்ட் ஆல்சோ அதில் வந்து இந்த கம்பெனி ரிலேவெண்ட்டாக ஏதோ ஒரு சர்வீஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்து இந்த கம்பெனியில் நான் கொடுத்துருவேன். ஸோ தட் எனக்கு வந்து மறைச்சி நான் பணக்காரன் ஆகணும் அவசியம் இல்லை. ஸோ எனக்கு வந்து என்னோடய பொட்டன்ஷியல் இருக்குது, என்னோடய பொட்டன்ஷியலை நான் வளர்ந்தா எனக்கு போதும். ஸோ அப்போ என்னென்னா, இந்த ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு நாள் வந்து வாய்க்கிடையே பேசுகிற விஷயம் கிடையாது, வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து காட்டுற விஷயம். இன்றைக்கி கூட வந்து நான் ஒரு சோலார் கம்பெனியில் வேலை செய்கிறேன். எனக்கு இன்னும் 2-3 சோலார் கம்பெனி வந்து ராகுல் என் கம்பெனிக்கு நீ வந்து இதை வந்து பண்ணி கொடு, உனக்கு நான் நிறைய அமௌண்ட் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொன்னது என்னென்னா, நான் முதல்ல போய் அவங்கள்ட்ட கேட்குறேன், நான் அந்த கம்பெனியில் நான் கேட்குறேன், அந்த கம்பெனியில் சேல்ஸ் டைரக்டராக இருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஏன்னா அது கொஞ்சம் வேறு லைன் ஆஃப் ஒர்க்கு தான், பட் ஒரே இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்கள்ட்ட கேட்குறேன், ஏதாவது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் செய்ய முடியாது, இல்லைன்னா நான் வந்து ஐ டூ இட் அப்படின்னு. அந்த 2 கம்பெனியுமே வந்து தேவர் ஸோ இம்ப்ரெஸ்ட். அவங்க வந்து இன்ன வரைக்கும் வந்து என் கூட டச்சில் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட கம்பெனி ப்ரௌசரு மேனுவல்லாம் அனுப்புவாங்க ரெகுலராக. அனுப்பிச்சிட்டு என் கூட ரெகுலராக பேசுவாங்க. நீ எப்போ உனக்கு வேணும்னாலும் சரி, உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணுனாலும் சரி, எனக்கு உன்னோட ஒர்க் எத்திக்ஸ் பிடிக்குது, நீ எப்படி வந்து இதே வேறு எவனாவது வந்து இவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொன்னால் அவன் மட்டும் விட்டுட்டு வந்துகிட்டே இருப்பான். ஆனால் உனக்கு இந்த நாங்கள் கொடுக்குறத விட அந்த கம்பெனியில் காசு கம்மியாக இருக்குது, இதை நீ சொல்லி அவங்கள்ட்ட பேமெண்ட் கூட எக்ஸ்ட்ரா வாங்கலை, நான் சேலரி எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கூட கேட்கல. ஏன்னா நான் நெகோஷியேட் பண்ணது இதுதான், எனக்கு இது போதும், இந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிடறேன், என்னோட டேரக்டர் வேலையில் என்னோட இதெல்லாம் நான் சேல்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னதை அது எல்லாத்தையும் நான் செய்கிறேன். ஸோ இதுக்கு போய் நான் எக்ஸ்ட்ராவாக நெகோஷியேட் பண்ணி எனக்கு பாருங்கள் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, நீங்கள் இன்னொன்று கொடுங்க அப்படிலாம் நான் கேட்கல. பிகாஸ் நான் எதிர்பார்த்தது தான் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அது போதும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஐ வாண்ட் தம் டு டூ பிஸ்னஸ், ஐ வாண்ட் தம் டு க்ரோ இன் மை டைரக்ஷனில் வந்து ஐ வாண்ட் தம் டு க்ரோ. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த ஒர்க் எத்திக்ஸு அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரெசென்டபிலிட்டி, இந்த மாதிரி ஒரு ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இந்த கன்சிஸ்டன்சி இன் குவாலிட்டி, அதாவது சும்மா கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஜிம்முக்கு போகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் ஜிம்முக்கு வந்து 10 நாள் போனாலும் அந்த வேலையை எஃபெக்டாக செய்கிறாங்க. அந்த 10 நாள் போகாமல் திரும்ப 11 நாள் 12வது நாளும் வந்து எஃபெக்டிவாக வேலை செய்கிறதுக்குன்னு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் 6 பேக் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களை தேடி கோஃபவுண்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து சுந்தர் பிச்சை மாரி வந்து நீங்கள் கூகுள் மாரி கம்பெனியில் CEO ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். ஸோ திங்க் அபவுட் இட். வில் சீக் another video guys and thank you so much for all your love and support. And finally guys, நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி தாவணும், எனக்கு சேலரி ஹைக் வேணும் அப்படின்னா உங்களை நம்பி ஒரு கோஃபவுண்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வரவே வராது. ஐ கேன் கிவ் யூ a guarantee. அதுக்காக ராகுல் நான் இதே கம்பெனியில் இருக்க முடியுமா, சேலரி நெகோஷியேட் பண்ணாமல் இருக்க முடியுமா? அஃப்கோர்ஸ் அதுவும் கஷ்டம்தான். பட் திஸ் இஸ் a சாய்ஸ். நீங்கள் வந்து எப்படி எந்த டைரக்ஷனில் உங்கள் கரியர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது இருக்குது. பட் நீங்கள் வந்து எவ்ரி இயர் ஒரு கம்பெனி மாறுறீங்க, எவ்ரி 2 years மாறுறீங்க அப்படின்னா உங்களை நம்பி அந்த கம்பெனியை வந்து அவங்க ஒரு பெரிய பொசிஷன், VP பொசிஷன், CEO பொசிஷன்லாம் கொடுக்குறது கஷ்டம். ஏன்னா நீங்கள் அடுத்த 2வது நாள் வந்து வேறு யாராவது ஒருத்தங்க இன்னும் பெரிய சேலரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ திங்க் அபவுட் இட். வில் சீக் another video guys and thank you so much and cheers. வேலைச்சேரியில் வந்து நம்ம வர்ச்சுவல்டைன்மெண்ட் ஸ்டுடியோ வந்து ஃபீனிக்ஸ் மாலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதில் பாட்காஸ்ட், வீடியோஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. இப்போ புதுசாக வந்து பிஸ்னஸ் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் 25 hour பேக், 50 hour பேக், 100 hour பேக் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது நீங்கள் வந்து 2 to 3 months வரைக்கும் வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆஃபர் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள்.